கோவையில் பந்தல் அலங்கார குடோனில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் பொருட்கள் எரிந்து சாம்பல். 3 மணி நேரம் போராடி அணைத்த தீயணைப்பு வீரர்கள். 30 ஆண்டுகளாக இயங்கி வந்த குடோனில் நள்ளிரவு விபத்து. சரவணப்பட்டி போலீசார் தீவிர விசாரணை. கோவை சரவணப்பட்டி பகுதியில் செயல்பட்டு வந்த பந்தல் அலங்கார பொருட்கள் குடோனில் நள்ளிரவில் திடீரென ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலாகின. தீயணைப்பு வீரர்கள் சுமார் 3 மணி நேரம் தீவிரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கோவை கணபதி பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்த செல்வம் மற்றும் கார்த்திகேயன் ஆகிய இருவரும் சேர்ந்து கடந்த 30 ஆண்டுகளாக சரவணப்பட்டி கௌமாரா மடாலயம் அருகே பந்தல் அலங்கார பொருட்கள் வைக்கும் குடோனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நேற்றிரவு வழக்கம் போல குடோனை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் இரவில் திடீரென குடோனுக்குள் தீப்பற்றி எரிய தொடங்கியது. பந்தல் அலங்காரத்திற்காக வைக்கப்பட்டிருந்த மூங்கில் மரங்கள், துணிகள், பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் மர சாமான்களில் தீ வேகமாக பரவி குடோன் முழுவதையும் சூழ்ந்தது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பகுதி மக்கள் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கணபதி மற்றும் தெற்கு தீயணைப்பு நிலைய வீரர்கள் தண்ணீரை பாய்ச்சி அடித்து சுமார் 3 மணி நேரம் தீவிரமாக போராடி தீ மேலும் பரவாமல் அணைத்தனர். இருப்பினும் இந்த விபத்தில் குடோனில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன. அதிர்ஷ்டவசமாக இதில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து சரவணப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.